ஏண்டா தமிழ்நாட்டில் இருக்கிற சொம்பு தூக்கிங்களா எடுத்ததுக்கெல்லாம் சங்கி சங்கி சங்கின்னே சொல்லுவீங்களேடா. இப்போ போங்கடா, இப்போ அவன்டா சங்கி சங்கின்னு சொல்லி கேவலமாக பேசினவங்களாம் நீங்கள்லாம் ஒரு அப்பனுக்கு பிறந்தவனுங்களா இருந்தால் போங்கடா. இப்போ போய் பார்டரில் போய் நெஞ்சை நிமித்திட்டு நில்லுங்கடா. போய் நின்று துப்பாக்கி எடுத்து சுடுங்கடா. உலகமே வியக்கிற அளவுக்கு ஒரு ஒரு சைலண்டான அவன் அவ்வளோ தூரம் அவனுக்கு இல்லைன்னு தெரிஞ்சிருந்தும் அவ்வளோ பாதுகாப்பாகவும் அவ்வளோ ரெடியாக இருந்தும் கூட நம்ம மோடி பிரதமர் ஐயா அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணி இராணுவத்தை அனுப்பி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆப்ரேஷனே முடிச்சிருக்காங்களே. இப்போ என்னடா எங்கடா கொண்டு போய் உங்கள் மூஞ்சியெல்லாம் வச்சுக்குவீங்க? எதுக்கு எடுத்தாலும் சங்கி சங்கிங்கிறது. டேய், இந்த திராவிட கட்சிகள்கிட்ட மாட்டிக்கிட்டு தமிழ்நாடு அடிமைப்பட்டு கிடக்குறா. என்னைக்கிடா இதெல்லாம் நீங்கள் உணர்வீங்க? திராவிட கட்சிகளிடம் இந்த தமிழ்நாடு சிக்கி இன்னைக்கு அடிமையாக இருக்குது. இதெல்லாம் என்னைக்கு நீங்களாம் உணர போகிறீங்க? எதுக்கு எடுத்தாலும் சங்கி. நாங்கள் வந்து நோட்டாவை தாண்டோம், நோட்டாவை தாண்ட மாட்டாங்க, நேட்டாவை தாண்ட மாட்டாங்க. எவ்வளோ பேச்சுடா பேசுகிறீங்க மனசாட்சி இல்லாமல். இப்போ எங்கடா கொண்டு போய் உங்கள் மூஞ்சி வச்சுக்குவீங்க? போய் அங்கே போய் நீங்களாம் உண்மையான ஒரு 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 நல்லவனுக்கு பிறந்தா போங்கடா. போய் பார்டரில் போய் நில்லுங்கடா. நின்று அங்கே போய் என்னென்னு பாருங்கடா. இப்போ போய் நில்லுங்களேன், போங்கடா. நாமெல்லாம் இங்கே நல்லா இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணமே மத்தியில் ஆள்ற மத்திய அரசும் அவ்வளோ ஒரு அந்த இராணுவத்துக்கு கொடுக்குற சுதந்திரம், அவங்களுக்கு கொடுக்குற ஐடியா, அது எல்லாத்துக்கும் அது எல்லாம் தான்டா. நம்ம வெந்ததை தின்னுபிட்டு இங்கே ஆட்சி நடத்திட்டு இருக்கிற மாதிரி கிடையாது அது மத்திய அரசு. எவ்வளோ பெரிய ஒரு பதவி அது. அவங்கள போய் கேவலமாக பேசுறது, மட்டமாக பேசுறது, என்னென்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி எங்கடா கொண்டு மூஞ்சி வச்சுக்குவீங்க? எதுக்கு எடுத்தாலும் சங்கி சங்கி சங்கிங்கிறீங்க. நாசம். அதனால தானே இந்த நாடு நாசமாக போயிட்டுருக்கு, தமிழ்நாடு உருப்படாமல் போயிட்டுருக்குது. எல்லாம் சோமாரிங்களா வந்துட்டு இப்படியே திங்கிறதுக்கு குடி காசு இருக்குதோ இல்லையோ, ஒரு பழைய சோறு திங்கிறமோ இல்லையோ, வந்து எங்கேயாச்சும் ஒரு திண்ணை கிடச்சதுன்னா திண்ணையில் உட்காந்துக்கிட்டு அவன் அது இவன் இது இவன் சங்கி அவன் சொங்கின்னு அப்படியே பேசி தாண்டா உருப்படாமல் போகிறீங்க. அதனால தாண்டா வடநாட்டுக்காரெல்லாம் இங்கே வந்து அவன் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறான். அதனால தாண்டா அவன் இங்கே வந்து வீடு கட்டி வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். நம்மளாம் அவங்கள்ட்ட அடிமையாக இருக்கிறோம். என்னைக்கிடா இதெல்லாம் உணர்ந்து நீங்களாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு அரசியல் தலைவரை தேர்ந்தெடுக்க போகிறீங்க? தயவு செஞ்சு இந்த சங்கியை பற்றி பேசுறது, சங்கின்னு பேசுறதெல்லாம் முதல்ல நிப்பாட்டுங்கடா.